எல்லோருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் திருச்சி பிரவீன். எல்லோரும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான அரசாங்கம் பதவியேற்று அமைச்சர்களுக்குண்டான இலாக்காக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டு இந்த அரசாங்கமானது ஒரு நல்ல ஃப்யூச்சர் விஷனை ஃபார்ம் பண்ணி நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதுக்குண்டான முதல் கட்ட வேலைகள் எல்லாத்தையும் அரசாங்கம் தெளிவாகவும் ரொம்ப கவனத்துடனும் மேற்கொண்டு வராங்க. அது நமக்கு நல்லா தெரியுது, நம்மளை ரியலைஸ் பண்ணுறோம். இதுக்கு மத்தியில் நிறைய விஷயங்கள் மீண்டும் ஒரு அரசியலாக சுற்றி வருது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. மீண்டும் ஒரு அரசாங்கம் ஒதுக்கப்படுகிறது, ஒரு அமைச்சரவை ஒதுக்கப்படுது அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் நமது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ரொம்பவும் தெளிவாக கூறப்பட்டிருக்கு. ஜாதி பார்த்தோ மதம் பார்த்தோ இல்லை இனம் மொழி பார்த்தோ இங்கே எந்த அமைச்சரவையும் ஒதுக்கப்படவில்லை என்ற கொள்கை நிலைப்பாட்டை மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. இதை சார்ந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தா, பிராமணர்களை ஏன் இந்த துறையில் அமைச்சர்களாக போட்டால் என்ன தப்பு, எனக்கு அது புரியல. தமிழக வெற்றி கழகத்தில் பெரியாருடைய கொள்கைகளை பெரியார்களோட கொள்கை தலைவராக கொண்டிருக்கோம். பெரியாருடைய கொள்கை தலைவராக கொள்ளும் பொழுது தளபதி அவர்கள் தெளிவாக கூறியுள்ளார். அவர் கூறிய கடவுள் மறுப்பு அப்படிங்கிற கொள்கையை தவிர மற்ற அனைத்து கொள்கைகளும் தூய வழியில் அவரை ஏற்றுக்கிறோம், இன்றைக்கும் ஏற்றுக்கிறோம், எல்லாரும் ஏற்றுட்டு தான் இருக்கோங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. பிராமணர்கள் ஒரு அமைச்சராக வந்தால் ஏன் வரக்கூடாது? இது மீண்டும் ஒரு பழைய ஒரு பழைய ஒரு அரசியலுக்கு தான் மீண்டும் வித்துடுது. அவர் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்வதற்குண்டான பின்னணி என்ன? இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு திராவிட கட்சியினுடைய செயல்பாட்டை மீண்டும் அந்த பழைய அரசியலை புத்துயிர் பெற்று மறுபடியும் உள்ளே கொண்டு வந்து திணிக்கிறதுக்குண்டான முயற்சியாக தான் இது பார்க்கப்படுது. இது நமக்கு வேண்டாம் மக்களே, இது நமக்கு வேண்டாம். திராவிட கட்சிகள் மீண்டும் ஒரு பர்டிகுலரை பிராமணர்களை சொல்லியே தன்னை வளர்க்குற வேலைகளை ஒரு சில திராவிட கட்சிகள் பண்ணுறாங்க. இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 75% கடவுள் கொள்கைகளை ஏற்றுக்கொள்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். மறுப்பாளர்கள் மிகவும் குறைவே. ஆனால் சில பேர்களில் அவர்கள் நடித்து தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை ஏற்றுக்கிறோம். ஆனால் இது சம்மந்தம் இல்லாமல் வேறு சில திராவிட கட்சிகள் எல்லாம் மேற்கொள்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான அரசியல் களையப்படணும். என்றைக்கு நம்ம இல்லைன்னு சொல்கிறத விட இருக்குன்னு சொன்னால் தான் ஒரு விஷயத்தை ஒழிக்க முடியும். இந்த விஷயம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி உணர்ந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை ஒழிக்கணுங்கிற எண்ணம் வரும். நம்ம இல்லைன்னு சொல்ல வேண்டாம், வரட்டும். இந்த இடத்துல இவர் இருந்தால் இந்த ஐயங்கார் ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தருக்கு ஒரு துறை ஒதுக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அதை ஐயங்கார் கம்யூனிட்டின்னு ஒத்துக்குவோங்கிறேன். இதில் ஒன்றும் தவறு இல்லையே. இது இங்கே எங்கே பாகுபாடும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. அடுத்தவங்களை அடிமைத்தனமாக இவங்க மேல் இவங்க கீழ் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு தெரிவிக்கப்படலை, எதுவுமே இல்லை. அரசாங்கம் கிளியரான த கவர்மெண்ட் இஸ் வெரி கிளியர். இதில் மீண்டும் அந்த பழைய அரசியல் நிலைகளை கொண்டு வரணும், திணிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பாக இப்போ அமைந்துள்ள இந்த அரசாங்கமும் நமது தமிழக வெற்றி கழகமும் கண்டிப்பாக இதுக்கு குரல் கொடுத்து நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோங்கிறத சொல்லணும். பழைய நம்ம கட்சிகள் மாதிரி நம்ம சொல்ல தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, நாங்கள் ஜாதியின் அடிப்படை போல இதன் அடிப்படையில் போடவில்லை என்பது உண்மையாக இருந்தாலும் கூட அதை ஏற்க மறுத்துவிட்டு வேண்டுமென்றே அரசியல் செய்பவர்களுக்கு அவனை நம்ம சட்டை பண்ண வேணாம், வி டோன்ட் கேர் அப்படிங்கிற பாலிசியில் தான் போகணும். அது ஏன் பிராமணர்கள் வரக்கூடாது? இந்த சமுதாயம் அனைத்து தரப்பிலும் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு முஸ்லீமில் இதே தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பதவி ஏற்கும் பொழுது அவர்களுடைய ப்ரேயர்ஸை பண்ணிட்டு போய் பதவி ஏற்கிறார். அதை இன்னைக்கு ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு விஷயமா எதிர்கட்சி தலைவரில் எதிரில் உள்ளவங்க யாரும் அதே திராவிட கட்சிகள் அதை பதிவிடலை. ஆனால் ஒரு பிராமணர் அமைச்சராக பதவி ஏற்கிறார், அதை பதிவிட்டு நிறைய பதிவீடுகள் வருது. அது எதில்? அப்போ இதில் எங்கே சமூக நீதி இருக்குது? அப்போ சமூக நீதியை தமிழக வெற்றி கழகம் வெளிப்படைத்தன்மையுடன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கிறது இந்த அரசாங்கம் அமைந்ததற்கு சாட்சி. இந்த அமைந்துள்ள அரசாங்கமே அந்த சமூக நீதிக்கு சாட்சி. சொல்லலாம் நீங்கள் எல்லா அரசாங்கத்தை காப்பாற்றிக்கணும், அதுக்கு நிறைய வழி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது 2வது கட்ட அரசியல். இங்கே சமூக நீதி நிலைப்பட்டுள்ள ஒரு அரசாங்கத்தில் இந்த இடத்துல இந்த இடத்த சார்ந்த ஒருத்தர் அமைச்சராக வரக்கூடாதுன்னு சொல்கிறதும், இன்னொரு இடத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவி ஏற்கும் பொழுது அவருடைய ப்ரேயர்ஸை முன்ன வைக்கும் பொழுதும் இங்கே எதிர்ப்பு இல்லாத நிலையும் பார்க்கும்பொழுது இது ஒரு அரசியல் தானே. மீண்டும் அதே பழைய அரசியலை தானே இந்த எதிர்கட்சியில் உள்ள திராவிட ஒரு பர்டிகுலர் சில கட்சிகள் மட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன், இவங்க பண்ண ப்ரேயர் தப்புன்னு சொல்ல, இவங்க பண்ண சரின்னு இல்லை. எல்லா பக்கத்திலும் சமநிலை தானே இருக்கணும்.
எதிர்க்கட்சியில் இருந்து குற்றம் சாட்டுபவர்கள் சமநிலையை தானே குறிப்பிட வேணும். அது எப்படி ஒரு மதம் சார்ந்த ஒரு நிலை இன்னொரு மதம் சார்ந்த இன்னொரு நிலை எடுப்பார்களே, ஆனால் அது கண்டிப்பாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாது. மக்கள் பார்க்குறாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் படிக்கிறாங்க, படித்தவங்களாம் இன்னைக்கு இளைஞர்கள் இருக்காங்கன்னா அவங்க ஜாதி மதம் அந்த மறுப்பு கொள்கை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டுங்கிற கட்டாயம் கிடையாது. அவங்க எந்த வழி வந்தார்களோ அந்த நினைவும் எந்த குடும்பத்திலிருந்து வந்தோம் எந்த சமூகத்திலிருந்து வந்தோங்கிற உணர்வு இருக்குமே தவிர வெறி இருக்காது. உணர்வுக்கும் வெறிக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. இங்கே நிறைய பேர் எதிரில் இருக்கிற ஒரு சில திராவிட கட்சிகள் அவங்கெல்லாம் அதை வெறியாக திணிக்க மக்களுக்கு மத்தியில் பார்க்குறாங்க. நம்ம ஒரு விஷயத்தை இருக்குன்னா மட்டும்தான் ஒழிக்க முடியும், இல்லைன்னா ஒழிக்க முடியாது. நம்ம இருக்குன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நான் அதை தான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு முஸ்லீம் ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினர் பதவி இருக்கும் பொழுது இதுதான் என்னுடைய முறை என்று சொல்லிக்கொண்டு அவர் பண்ணுகிறார் அல்லவா, அது ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சம் எதனாலன்னா நான் இப்படி இருப்பேங்கிற அந்த ஒரு கலாச்சாரத்தை ஆணித்தனமாக சொல்கிறார். அதை போல் நம்மளும் சொல்லுவோம். சொல்கிறதுல ஒன்றும் தவறில்லை. நம்ம அங்கே தயங்கும் பொழுது தான் எதிர்த்தரப்புலேருந்து அரசியல் வருது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னமும் இந்த மாற்றத்தை தமிழக வெற்றி கழகம் தலான அரசாங்கத்துக்கு மக்கள் கொடுத்துருக்கிறது அந்த பழைய விதமான அரசியல் வேண்டாம். ஒருத்தர் ஒரு தலைவராக பார்க்குறது, இவர் இந்த இதிலிருந்து சேர்ந்தால் அவர் பெரியாரை போற்றி ஆகணும், அப்படி இல்லையே. பெரியாரை மதிக்கிறோம், ரொம்ப முக்கியம். அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை தாண்டி மற்ற விஷயங்கள் மேலே மதிப்பு இருக்குது. ஆனால் அதையே வைத்துக்கொண்டு சிலர் எதிர்த்தரப்பில் நிறைய சின்ன சின்ன திராவிட கட்சிகள் அரசியல் பண்ணுறாங்க இல்லையா, அதன் மேலே நாம் மரியாதையும் செலுத்தக்கூடாது, கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது, அதை விட்டுறணும். வி ஆர் வெரி கிளியர் ஆன் த சோசியல் ஜஸ்டிஸ். இப்போ என்ன சோசியல் ஜஸ்டிஸ்னு எல்லாருக்கும் தெரியும். இல்லைன்னு சொல்கிற வரைக்கும் இருக்குன்னு அரசியல் இங்கே நடக்கும். இருக்குன்னு சொல்கிற வரைக்கும் அந்த அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக அழியும். நம்ம விஜய் அவர்கள், நம்ம தளபதி அவர்கள் நிறையா விஷயங்களை இருக்குன்னு சொல்லி வந்தார். அதனால தான் அந்த மாற்றம் விதைக்கப்பட்டது. அதனால் இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை இல்லைன்னு நம்ம சொல்ல வேண்டாம். இல்லைன்னு சொல்கிற வரைக்கும் அரசியல் பண்ணுறதுக்குண்டான ஒரு அற்ப அரசியல் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பை நம்ம உருவாக்கி தரோம். நாம் எந்த வழி வந்தோம், இந்த அமைச்சர் இந்த வழி வந்தான்னு சொல்கிறதுல எந்த தவறுமே இல்லை. எல்லா இன்ஜினியர்ஸ் படித்தவங்க, டாக்டர்ஸ் படித்தவங்க, எம்எஸ் படிக்கிறவங்க, ரிசர்ச் படிக்கிறவங்க, ஆல் த பீப்புள் ஆர் அக்ரீட் ஆன் த லைன் வேர் தே கேம் ஃப்ரம். தே ஆர் சர்ச்சிங். தட் இஸ் விச் இஸ் மச் இம்பார்ட்டன்ட் டு த அதை வச்சு அரசியல் பண்ணுறவங்கள நம்ம சட்டம் பண்ணிக்க வேண்டாம். ஆனால் அது தேவைப்படும் பட்சத்தில் சொல்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் ஒரு தரப்பு வரலாம்னு சொல்கிறதும் இன்னொரு தரப்பு மக்களை வரக்கூடாதுன்னு சொல்கிறதுலையும் எந்த விதத்துலையும் நியாயமோ அர்த்தமோ இல்லை. அந்த விதமான அரசியலுக்கு நாம் பதிலளிக்க வேண்டிய அவசியமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் தமிழக வெற்றி கழக தோழர்களை. ஸோ அதனால் அந்த அரசியலில் இருக்க ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக இப்போ நம்ம கொண்டு வருவோம். எஸ் இருக்குது, அவர்கள் இதில் தான் வந்திருக்காங்க, வந்தனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்போம். அவர்களுடைய ஆக்ஷன், அவங்க செய்கிற வேலை மேலே என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அவங்க எந்த அளவுக்கு பணி செய்கிறாங்க, எந்த அளவுக்கு மக்கள் பணி செய்கிறாங்கிறத பார்க்கணுமே தவிர அவர்கள் எங்கேருந்து வந்தாங்கன்னு பார்க்கக்கூடாது. இன்றைக்கி சமூக நிலைத்துறை ஆதி திராவிடர் துறை சமூக நீதிக்கான துறைன்னு மாற்றப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுதான் அங்கீகாரம். இத்தனை வருஷமாக கடந்த 25-30 ஆண்டு காலமாக ஒரு கட்சியினால் அமைச்சரவையில் பங்கேற்க முடியல, இன்னைக்கு பங்கேற்க முடிகின்றது என்று சொன்னால் அதுதான் சமூக நீதி. இந்த சமூக நீதியால் நிரூபிக்கப்பட்டாயிற்று. இதற்கு பின்னாடி நீங்கள் அரசியல் நிறையா பேச முடியும், அதுவும் தெரியும். பட் நம்ம அதை பேசலை. சமூக நீதி நிறைவேற்ற பிறகு இந்த இடத்துலேருந்து ஒருத்தர் வந்தால் வரக்கூடாதுன்னு அவர்களை விமர்சிக்கிற முறை மிகவும் இன்னும் எப்படி சொல்கிறது, மீண்டும் ஒரு அற்ப தீண்டாமையை மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய ஒன்றாக தான் இது இருக்கே தவிர வேறு எதுவும் இல்லை. இது ஒரு அற்ப அரசியல். இதுக்கு கண்டிப்பாக சரியான வகையில் சரியான பதிலை சரியான விஷயத்தை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் வேண்டுகோள். கண்டிப்பாக கொடுப்போம். நன்றி, வணக்கம்.